என்னன்னு பண்ணி வச்சிருக்கிறேன் மர்கரித்து யாகத்திலே பெண்ணாக நான் பிறந்தேன். என்ன பண்றேன்? சனி வாங்கி கீழே போடுறாங்க. பெண்ணாக நான் பிறந்தேன். நான் மட்டுமா பிறந்தேன்? என் அக்காவாகப்பட்ட பெருந்துருவாள் பிறந்தாள். சரி சரிங்க, பெருந்துருவாளுங்கம்மா. உண்மைதான். சரியம்மா. ஒரு முனிவரால பட்ட பிள்ளைங்களை வளர்க்க முடியாதுன்னு சொல்லி பாவம் தாய் எந்திரிச்சே போகுது. தூங்கக்கூடாது. ஐயோ பண்ணு படேதாயோ அப்படிலாம் சொல்லாத ஆயா. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லாத நீ பாவண்ணா, குளமும் பாவண்ணா. எனக்கு தெரியாதா? இங்க பாரு. என்னம்மா? எங்க அக்காவை யார் இடத்துல ஒப்படைச்சாங்க? பலராமன ஒப்படைச்சாங்க. பலராமன் இடத்துல என்ன யார் இடத்துல? யார் இடத்துல? நந்தநந்தனன், நாராயணன், எம்பெருமான், மாய கண்ணனிடம் அழகு சுபத்திரையே ஒப்படைச்சாங்கண்ணா. அங்கேயே பார்க்காத. சரி, அப்படி இருந்தாலும் அண்ணா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் பாரு, என்ன கல்யாணம் கல்யாணங்கிற? நாங்களாம் கல்யாணம் பண்ண மாட்டோம். பாத்தியா கண்ட எத்தனை பவுன் இருக்கும்? ஏன் 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 கேக்குற? எங்க வீட்டுக்காரர் சம்பாரிச்சு போட்டாரு. நான் கழுத்து நிறைய நான் போட்டு வந்து ஆடுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஐயோ வேணாம், கம்முனு ஆயா. என்னது புட்டவா? மகராஜ் கொண்டு போசாமி போசாமி படிச்சுடு. சரி போ, எடுத்துருவாரா? முச்சுல போ. அந்த ஆயம் மறுபடியும் சண்டைக்கு வரது. சரி போ, கம்மாடு போ, கூந்த நாளைக்கு போ. திருமணம் ஆகிவிட்டது. என் மன்னவர் கட்டிய தாலி என் மாறு முட்டை தொங்குது. என் கணவனார் கட்டின தாலி என் கழுத்து நிறைய தொங்குது. எத்தனை பவுனாயா? என் புண்ணியர் கட்டின தாலி போக மட்டும் தொங்குதா? அது வரைக்கும் தாலி தொங்குதா? கொஞ்சம் மட்டும் தொங்குதா? இல்லம்மா, எவ்வளவு பவுனா? ஆமாண்ணா, இதெல்லாம் சத்தியமா பவுனா? ஆமா, இது மட்டும் 22 பவுன். ஆமா, 50 பவுன் மேல இருக்கும். இல்ல இல்ல உண்மையாலுமே தான் 22 தான். இது வந்து 7 பவுன். 7 பவுன் தாலி எல்லாம் சேர்த்தனா ஒரு பவுன், 8 பவுன் ஆகுது. மொத்தம் 35 பவுன் இருக்குது. ஆமா. ஏம்மா, ஏன்னா இவ்வளவு நகை வச்சுக்கிட்டு என்ன மயிறு கூத்தால வீட்டை படுத்து தூங்கலாம்ல? வீட்டுல படுத்து என்ன தூங்கலாம்ல? ஏன்னா இப்படி பேசுற? தூங்கலாம்ல அண்ணா. என்னம்மா? அப்படி இருந்தாலும் சரிம்மா, நான் யாரே திருமணம் செய்தேன். தெரியும். என்னது? உங்க வீட்டுக்காரர் யாரும் தெரியும்? யாரு? அது தெரியுமா? இவருதான் எங்க மாமா, எங்க அப்பனை தான். அதெல்லாம் எனக்கு அப்பா மாதிரி இல்ல. அதெல்லாம் எனக்கு அப்பா மாதிரி. இங்க பாரு, நான் யாரை திருமணம் செய்தேன்? அதுக்கு முன்பதாக அந்த கோயில்ல பத்தின மாரியம்மன் கோயில்ல பெருமாள் தீர்த்து நீ போடலாம். அப்படியா? சரி, போய் போடலாமா? போடு. அவங்க எல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் இடுப்பு வலிக்காது. இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்தாங்களே, பாவம் இல்ல? அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? பாரு, இந்த ஊர் நான் தருமர்த்தாவா இருக்கிறேன் போது யாரும் தூங்க கூடாது. நெசமாவா? அவன் இடுப்புல முடிச்சு விட்டுருவாமா. ஏன்னா சனிக்கிழமை அவ்வளவு பெரிய சண்டை வந்துச்சு. தர்மகத்தா நீ எங்க போன? எங்கடா போன? ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தாங்க ஐயா, குடிச்சு போட்டு தீவிரம் பாரு. யார மாளிகிட்டேன் சொல்றேன். அமர்நாத் பார்த்தா பட்டே நம்ம
அர்ஜுனத்தான் நான் அழகிட்டே நான் கண்டாத்தை பட்டேன் நோடி காண்டிபனே நச்சுனத்தான் நான் மாலையிட்டே அண்ணா உங்களை மாலைட்டு பாரு இங்க பாரு ஆணும் பெண்ணும் காதல் சேர்ந்தா ஆம்பளைங்க தான் கூட்டிட்டு ஓடுவாங்க அப்புறம் அதுதானே உலக நீதி நான் அப்படி இல்ல எப்படி நான் காதல் செஞ்சு நான் தான் என் புருஷன் தரதரன்னு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணேன் அப்படிப்பட்ட மன்மதரா ஆமா அவர் யாரு எப்பேற்பட்ட அழகு அண்ணா என்னம்மா பார்த்தாசைப்பட்டேன் அந்த பார்த்திப அர்ஜுனனை நான் கண்டு ஆசைப்பட்டேன் அந்த காண்டீப அர்ஜுனனை அப்பா முறையில்லாத பெண்ணை கூட அவர் மேல ஆசைப்படுவார்னா ஆமான்னு கூப்பிட ஆசைப்படுவாங்க ஆமா அப்பேற்பட்ட அழகு அப்படிப்பட்ட யாரம்மா யாரு அண்ணா பாண்டவரிலே ஒருவராகிய சரியம்மா இருவருக்கு மூற்றோர் இருவருக்கு இளையோர் சரி ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னனை நான் திருமணம் செய்தேன் அண்ணா அப்படி இருந்தாலும் அண்ணா என்னம்மா நீ எதுக்கு நான் வந்தேன் ஒரு முக்கியமான சிம்மா என்னது உங்க வீட்டுக்கார உன்ட்ட போக சொன்னாருமா என்கிட்ட போக சொன்னாரு சொல்லி கூட்டு வாப்பா அப்படி ஏன்னா என்கிட்ட போற அளவு உனக்கு தெம்பு இருக்குதா முன்ன என் தேவியின் மீது கோபமாக இருப்பார். என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் நாட்கள் தள்ளி போனாலே நாட்கள் தள்ளி போய் வீட்டுக்கு போனாலே ஒரு கோபம் இருக்கும். அதனால கதவை வேற மூடி இருக்கா. வாடங்க அடையாளம் தெரியலையா? நான் தாண்டா இந்த நாட்டினுடைய அரசனை ஆக போறேன். அரசனா? அப்படி சரி. அப்படின்னா யாருங்க? அர்ஜுனன் சுவாமி மகாராஜா. அடையாளம் தெரியலையா? ஆமா தெரியுதுங்க. என்ன 5 பொச்சுரேகை இருக்குதுங்க. மச்சரேகைடா. என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் என் மனைவி? இப்ப பாத்துட்டு வரங்களேன். பாத்து வா. இப்ப போயிட்டு வந்து இப்ப எத்தனை மாசம் ஆச்சு நீங்க போயிங்க? அது கோபமாக இருப்பாள். போயிட்டு வா. என்ன செய்ய போறாளோ தெரியல. ஏங்க ஓய் ஏங்க அம்மா பாருங்க பாத்தீங்களா? ஏங்க என்ன என்ன அம்மா இப்பதான் பாத்ரூம்ல ஜட்டி சண்டாளா வாடா இங்க. தண்ணி ஊத்திக்குதுங்க. தண்ணி ஊத்திக்கிறா. இங்க இருந்து கண்ணி கண்ணி ஆனக்கூதி சுபத்ரை கண்ணே சூப்புத்துவா. ஏன் சூப்புத்துவா? நாகேனிக்கு கம்முனுடா. நானே கூப்பிடுறேன். கதவு வேற மூடி இருக்கு. அதனால கண்ணே கதவு
இவ்வளவு தூரம் வந்து நான் கேக்குறேன், கதவை திறக்க மாட்டேங்கிறா. அதனால இது யாருடைய அரண்மனை? இது நம்மளுதானே. உள்ள இருக்கிற பொண்டாட்டி என் மனைவி. அதனால பூட்டையே உடைக்கிறேன். கண்ணிகளை அழைத்து காதலும் அதிகமாகி கண்ணிகளை அழைத்து பார்த்தேன். மாதடி பேசாததால் பதறுது எந்த நெஞ்சோ. உள்ளே சுபத்திரை நித்திரை செய்ய இந்த பூமியும் நடுக்கத்தக்க சூப்பரா மாப்பிள. எங்க மாமா கிட்ட மட்டும் விட்டுருப்பாரு, படுத்துக்குவாரு. ஏண்டா இத்தனை நாளா கழிச்சு வந்திருக்கிறேன், என் மனைவி என் மேல கோபமா இருப்பா, எடுத்து சொல்லி சமாதானம் படுத்துறா. அப்படிங்க ஓ ஏங்க இங்க வாங்கம்மா. சொல்லுண்ணா. நான் அண்ணமா இந்த நினைச்சு போனோம். நான் உன்னை அண்ணனா நினைச்சுக்கிறேன். இருமா அவர் வந்து இத்தனை நாள் கழிச்சு வந்துக்கிற நம்ம அரண்மனைக்கு. ஆமா. இத்தனை நாள் எங்க போயிருப்பாரு? ஆம்பளை புத்திங்க அரை புத்திங்க. ஏன்னா ஆமாம்மா, இத்தனை நாள் எங்கேயோ போயிட்டு எந்த பொம்பளை வீட்டுக்கு போனாரு தெரியல, இத்தனை நாள் எத்தனை கூத்தியா வீட்டுக்கு போனாருன்னு தெரியல. இப்ப வந்து கண்ணே தேவி சுபத்ரா வா வானா நான் வந்துருவேனா? நான் லேசுப்பட்ட பொம்பளையா? நான் வர முடியாதுன்னு போய் சொல்லுண்ணா. ஏகண்ணு நான் தான் ஒண்ணு கேக்குறேன். என்னது? இத்தனை நாளா வயசு பிள்ளையா இருந்தா அவர் போன இருமா, அவர் போனதா அப்புறம் உன்னை எதுவும் பண்ணது கிடையாது. ஆமா. நான் உனக்கு சொன்ன நீ செய்வியா? ஐயா சொல்லு சொல்லு. வயிறு பத்தி நீ சோறு தின்னுக்குவ. ஆமா. தங்கத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆமாண்ணா. நம்ம துணிமணி நல்லா போட்டுக்கலாம். ஆமா. ஆனா இது பத்தி நான் வக்கிப்புல போட முடியுமா? வக்கிப்புல் போட திங்குமா? இல்ல கடல் மிட்டாய் போட்டு கொறிக்குமா? பாவம், அதுக்கு என்ன சலாருன்னு அடிக்குமா? அடிக்கும். அப்படிங்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்பளைங்க நினைச்சா எது வேணாலும் பண்ணிக்கலாம். வர முடியாதுன்னு போய் சொல்லு போ. என்னடா என்னடா சொன்னா? பொறுமை தலைவரே, இங்க வாங்க மகாராஜா. மகாராஜரே சொல்ற கேக்குறீங்களா? என்ன எப்படி வந்தீங்க? நான் இந்த வழியா தான் வந்தேன். ஐத்தோட போய் வந்திருப்பீங்க. குழாய் விட்டு அப்படி போகாதீங்க, எலிமேட் போய் நினைச்சு பழமே வீட்டுக்கு போயிருங்க. வந்த வழியை விட்டு விட்டு வராத வழியா பூச்சி பூச்சி போறா அப்படின்னு நான் சொல்லலைங்க, அம்மா சொல்றாங்க. நானும் அப்படி சொல்லலைங்க. அப்படியா? கண்ணே ஆசையுள்ள
என்னங்க வேணும்? ஆனால் உன்னுடைய முன்னழகை விட பின்னழகு கோமாளி பையன் திறந்தவே மாட்டாங்க. கண்ணே என்னங்க அன்று என்ன வேணும்? பார்த்தது போலே இருக்கிறாய். என்னது திருமணத்தை ஆமாயா, வீட்டுக்கே வரலன்னா பொம்பளை அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு இருப்பா. வீட்டுக்கு வந்தாதானே. என்னங்க கண்ணே என்னங்க கல்யாணத்தப்ப நீ பார்த்ததில்ல ஆ. ஒரு பார்வை அப்படியா? ஆசையோடு ஆ. அது மாதிரி என்ன பாரு. முடியாது. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை? அம்மா நீ பாத்தீங்கன்னா அவளை புழக்க போட்டுருவீங்க. ஏன் அண்ணா தங்கச்சி வேணா? சொல்லு தங்கச்சி. என்னண்ணா ஒரு அநியாயம்? நான் இருக்கிறவங்க கிட்ட அவரு நானும் காதலிக்கும் போது அவரை நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண பொம்பளை நானு. ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருப்பேன், எவ்வளவு பாசமா இருந்திருப்பேன். அப்பேற்பட்ட பொம்பளை எப்படி பாத்துக்கணும் இந்த ஆம்பளை? நெஞ்சுக்கு எப்படி பாத்துக்கணும் நான் சொல்றேன். ஏன்னா, சொல்லு பாக்கலாம். ஒரு பொம்பளை வந்து என்னன்னா மூச்சு விடாதயா. அவ்வளவு ஒரு ஆதங்கனா, அவ்வளவு ஒரு கோவங்கரை. ஒரு பொம்பளை எப்படி பாத்துக்கணும்? நம்பி வந்த பொம்பளைய நம்மள கூட்டிட்டு போய் தாலி கட்டாலே அந்த பொம்பளை எப்படி பாத்துக்கணும்? கண்ணு தண்ணி வராம எப்படி பாத்துக்கணும்? கண்ணில் தண்ணி வருதோ இல்லையா? ஒரு இதுல வருமாயா? இதுல பைப்புல இல்லன்னா கூட்டு பைப்புல இத்தனை நாளா விட்டுட்டு ஒரு பொட்ட பிள்ளை நானு தன்னன் தனியா இருக்கிறேன். எங்க அண்ணன் என்ன தந்தாரு? நீ எல்லாம் கல்யாணம் பண்ண என்ன தருவேன்? உன் தங்கச்சிக்கு சீதனை என்ன தருவேன்? கல்யாணம் பண்ண போகும்போது கோழி குஞ்சு 15 வாங்கி கொடுத்துங்க. கோழி குஞ்சு. ஆமா சரி, தைப்பங்களை அழைப்பு சொல்லும் போது குஞ்சு பிடிச்சி கோழி பிடிச்சி வந்துட்டேன். கோழி குஞ்சியா கல்யாணத்தப்ப கொடுத்து அழைப்பு சொல்லும் போது கோழியோட பிடிச்சி வந்து 15 கோழி பிடிச்சி வந்துருந்தாயா? அப்படிப்பட்ட ரோசக்காரனாலாம். இதுதான் உன் சீதனை. நீ கிடக்குற அண்ணா. எங்க அண்ணன் மாயக்கண்ணன் என்ன சொன்னாரு? என்ன தந்தாரு? தங்கச்சி போற பக்கம் நல்லா பொழைக்கணும்னு ஆனகுந்திமா பட்டினத்தையே எழுதி வச்சாரு என் மேல. உங்களுக்கு ஆனகூதி ஆனகுந்தி மாநகரங்க. ஆமா சரி. எந்த அண்ணாவது இப்படி பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. நான் பொழைக்கணும்னு என் தங்கச்சி பொழைக்கணும்னு எங்க அண்ணன் ஒரு நாட்டையே எழுதி வச்சாரு. நாட்டையும் கொடுத்து பிள்ளையும் கொடுத்து பொழைக்க சொன்னா இவருக்கு என்ன கசக்குதா? என்ன நான் கேட்கறேன், எதா இருந்தாலும் அங்கே நின்று பேசணும். என்னை பார்த்தால் பாவமாக தெரியலையா? அது வந்து அது ஆடுது ஒருத்தர் முகாடு ஆறாமி டேய், கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும். உனக்கு என்ன வேலை? ஊத்து பார்க்க வந்தவன குழாய் மூடிட்டு போகுது. கண்ணே என்னங்க கூட அடுத்த போட கை வெட்டு போடுறாங்கம்மா, தூக்கிட்டு போலாம், தப்பு இல்ல. நீ சிலுந்திரிய சில்லறதே நீ 1000 கூத்துக்கு போற, பகலெல்லாம் படு தூங்குற, நைட் ஆனா கூத்துக்கு வர. உன் பொண்டாட்டி யார்கிட்ட போறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் 10 நான் அது சாத்து சம்பாரிச்சுனா என் பொண்ணு சோத்து சம்பாரிச்சிருவா. தெரியுமா? நல்ல குடும்பம் குடும்பம். நான் அப்படி இல்ல. ஏங்க ஏங்க மன்னரே, என்ன என்னங்க கண்ணே, என்னங்க கணவன் மனைவிக்குள்ள 1000 கல்யாணம் செய்து இத்தனை நாளா எங்க போன மாப்பிள?
எங்க போனேன்? எந்த கூத்தியா வீட்டுக்கு போனேன்? எந்த சக்காரத்து வீட்டுக்கு போனேன்? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீங்க தான் கூட்டிட்டு போட்டீங்களா? ஏன் புருஷனை கெடுக்கிறதே நீங்க தான். இல்லம்மா, எங்க போனாருன்னு சொல்றேன். அப்படியே எங்க போனாரு? எங்க போனாரு தெரியுமா? தஞ்சாவூரா? ஊர்புறம் சந்தைக்கு போனா அப்படி மாடு. இல்ல, இவர் ஆவுனா என்ன விட்டுட்டு தஞ்சாவூர் போயிடுறாராயா? இங்க பாரு மாப்பிள, எந்த தட்டுவாணி வீட்டுல இருந்த, எந்த தேவடியா வீட்டுல இருந்த, எங்கங்க இருந்தீங்க? இத்தனை நாளா வந்து என்ன பேசணும்? பேசாம கல்யாணம் பண்ணல? என்ன கல்யாணம் பண்ணல? ஊர் ஏரியா கல்யாணம் பண்ணல? நாடே கல்யாணம் பண்ணல? என்ன கல்யாணம் பண்ணல மாப்பிள? என்னன்னா டைவர்ஸ் பண்ண நான் பாத்துக்கிறேன். கண்ணே அழிச்சு விடுவியா? சரி, நீ இப்படியே பேசு. எனக்கு எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. நான் போயா, நீ என்னயா ஆம்பளை போயா? இத்தனை நாள் ஆம்பளை இல்லாம இருந்துட்டு இதுக்கு மேல இருக்க மாட்டேன் நானு. ஏன்னா அண்ணா சொல்லு பாக்கலாம். இத்தனை நாள் இந்த பொருள் இல்லாம நான் இருந்துட்டேன். அண்ணா அவர் உண்மையாலுமே போயிட்டாரா? ஏங்க அவர் போயிட்டாரா? வைக்க மாட்டீங்க? அண்ணா என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? என்ன பண்ணலப்பா? அவருக்கு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா? ஐயோ அப்பா, போர்வ கால கூத்தியா வச்சுட்டு இருக்கிறாரே. ஐயோ சாமி, பண்ட பண்டதாய் போயிடும். ஐயோ அங்க அடிக்க பண்ட வீங்கி போயிடும். அண்ணா ஆத்து மணல கூட எண்ணி போடலாமா? ஆத்து மணல கூட எண்ணி போடலாமா? ஐயா அர்ஜுனோட கூத்திய மாதிரி எண்ண முடியாதான். அதனால ஏதோ வந்தது வந்தாரு, நான் புரோஜனமா ஏதாவது பண்ணிருக்க கூடாதா? அண்ணா அவரு போயிட்டாரு. அப்பா அண்ணா போய் கூட்டிட்டு வரியா? முன்ன இந்த பொத்தி இன்னும் ஊம்பறதுக்கு போச்சு. அண்ணா ஆனா இனி நான் தான் கோவத்தில் பேசிட்டேன். ஒரு போட்ட பிள்ளை இத்தனை நாள் தனித்தனியா இருந்தேன். எனக்கு ஒரு கோவம். ஐயோ நம்ம அறுப்படுத்து நீ கை ஓடிச்சுட்டியா? அண்ணா எங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு. அண்ணா ஐயோ எங்க வீட்டுக்காரர் போயிட்டாரு. அண்ணா என்ன எங்க போயிருப்பாரு? சொல்லுமா எங்க போயிருப்பாரு? ஒரு ஏழு காவலா அவர் வேணும். அவர் வேணாம், வேற ரெடி பண்ணிக்கலாம். வேண்டாம் அண்ணா, என்னன்னா சொல்லுவாங்க. ஏங்க அவர் போய் கூட்டிட்டு வாங்களே. சலவாதார் உழுவுது பாருங்க. சலவாதான் கூட்டிட்டு வானா? ஏங்க அர்ஜென்ட் அவகிட்ட போறேன். பவள கொடி இருக்கா என் மனைவி, அங்க போறேன். வா 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 என் ஊரையே. மாமா மாமாவா என் ஊரையே. வந்து முத்து தாய் மண்டா அக்கனாலனே. இந்த புத்தி உனக்கு இப்ப எங்க வந்து? ஐயா பொறுத்து போயிட்டு எப்படி பழகிறாங்க? நீ எல்லாரும் ஒரு புத்தி சொல்லக்கூடாது பிள்ளைக்கு. ஏங்க